Hello students, welcome to online class. Today I am going to give some information about our 12th standard computer science chapter 2 data abstraction. Previous class we learned about functions. So today we are going to learn what is data abstraction. Okay, data abstraction. டேட்டா அப்படிங்கிறது என்ன? டேட்டானா தரவு. நான் ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டேட்டானா தரவு, அப்ஸ்ட்ராக்ஷன்னா சுருக்கம். ஒரு தரவை, ஒரு டேட்டாவை யூசருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு ப்ராசஸுக்கு பேர் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்சியல்ஸ் அண்ட் த ஹைடிங் அதர் டீட்டெயில்ஸ் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். யூசருக்கு தேவையான டீட்டெயிலை மட்டும் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்னால் ஹைட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கூட அடிக்கடி 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டில் உள்ள எல்லா மாடியூலும், எல்லா டேகும், எல்லாத்தையுமே ஒரே யூஸரோ ஒரே ப்ரோக்ராமரோ டெவலப் பண்ண மாட்டார். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஸ்ப்ளிட் பண்ணி அவங்கவுங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அது என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக எல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ப்ளே பண்ணுவாங்க. இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட் மாடுலாரிட்டிங்கிறது, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பார்ட்டை ஒரு யூஸருக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பார்ட்டில் என்ன ஒர்க் இருக்கோ அதை மட்டும் அந்த யூஸருக்கு தெரிஞ்சால் போதும். அந்த யூஸருக்கு அந்த பார்ட்டில் இருக்கிற டேட்டா, அந்த பார்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அந்த பார்ட்டில் இருக்கிற மாடியூல்ஸ் அது மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்ற இதனா அவருக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு போகிறீங்க. ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா போய் ஒரு டெபிட் பண்ணுறீங்க, பணம் வித்ட்ரால் பண்ணுறீங்க. வித்ட்ரால் பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், ப்ளஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு டெபிட் ஆகும். இது 2 ப்ராசஸ் நடக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கிறதும் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிறதும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது. ஏடிஎம் மிஷினில் அது தெரியாது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிசிப்ட் கிடைக்கும். அந்த ரிசிப்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபிட் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் லிட்ரலாக அது என்ன பண்ணுது, உங்கள் பேங்கிங் சர்வரோட கான்டாக்ட் பண்ணுது, அந்த சர்வரில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை சர்ச் பண்ணுது, அந்த அக்கௌண்ட் நம்பரில் இருக்கிற உங்கள் அமௌண்ட்டை டெபிட் பண்ணுது. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்னால் ஏடிஎம் மிஷின் எப்படி பண்ணுதுங்கிற டீட்டெயிலை யூசர்ட்டேருந்து ஹைட் பண்ணுது. அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். புரியுதுங்களா? இது மாடியூல்ஸ்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணால் அந்த மாடியூல்ஸ், அந்த ஒவ்வொரு மாடியூலும் தனித்தனியாக டெவலப் பண்ணப்படுது. தனித்தனியாக டெவலப் பண்ணுறதுனால அந்த மாடியூலுக்கு தேவையான டீட்டெயிலை மட்டும்தான் அந்த யூசர் தெரிஞ்சுப்பார். ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டீட்டெயிலை அவர் தெரிஞ்சிக்க முடியாது. இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. ஒரு ஏடிஎம் மிஷினில் நீங்கள் போய் டெபிட் பண்ணுறீங்க. அந்த ஏடிஎம்மில் அன்னைக்கு ஃபுல்லாக எடுத்தவங்களோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்கள் அக்கௌண்ட்டோட டீட்டெயில், நீங்கள் டெபிட் பண்ண டீட்டெயில் மட்டும்தான் தெரியும். அதுவும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தெரியாது. ஓகேவா? இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். டு ஃபெலிசிட்டேட் data abstraction you will need to create 2 types of function. One is constructor, another one is selector. இந்த கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செலக்டர்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். பாருங்கள், ஏடிடினா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். ஏடிடினா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஆர் என்டிட்டிஸ் தட் ஆர் டெஃபனிஷன் ஆஃப் டேட்டா and operations but do not have a implementation detail. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்கள், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கே தெரியும். கால், நான் சாம்பிளுக்கு ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய பண்ணலாம். ஆனால் நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். கால், டெக்ஸ்ட், ஃபோட்டோ, வீடியோ. ஓகே, கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் கால் பண்ணுறீங்க அவங்க கூட கனெக்ட் ஆகுது, பேசுகிறீங்க. டெக்ஸ்ட் மெசேஜோ வாட்ஸ்அப்போ பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்க கூட சேட் பண்ணுறீங்க. ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க. இது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனோட ஃபங்க்ஷன்ஸ். பட் இது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதுங்கிற டீட்டெயில் யூசருக்கு தெரியாது. நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்க, அந்த கால் எப்படி யாருக்கு கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது, எப்படி நெட்வொர்க்கை டேப் பண்ணுது, எப்படி அவங்க நெட்வொர்க்குள்ளே போகுது, எப்படி கால் போகுதுங்கிற இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த காலுங்கிறது ஃபங்க்ஷன், ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு ஃபங்க்ஷன் தான் கால்.
அந்த காலுங்கிற ஃபங்க்ஷனை யூசர் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். பட் அந்த கால் ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ், அது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிற டீட்டெயில்ஸ் யூசருக்கு தெரியாது. அதை அது மறைச்சி வச்சுக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் என்ன? ஏடிடி, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். A function that hides the implementation details is called ATT function. Abstract data type function சொல்லலாம், இல்லை அப்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். இந்த 4 ஃபங்க்ஷனும் சாம்பிளுக்கு போட்டிருக்கேன். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அந்த டீட்டெயிலை யூசர்ட்டேருந்து ஹைட் பண்ணுற டீட்டெயில்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகேவா? அடுத்தது கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செலக்டர்னா என்னன்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இப்போ பாருங்கள், இப்போ காலுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது லிட்டரலாக என்ன பண்ணுது? கால் பண்ணுது. ஆனால் இதில் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இன்பில்ட்டாகவே இருக்குது. எப்படின்னா, அந்த கால் ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதுங்கிற டீட்டெயிலை நம்மள்ட்ட ஹைட் பண்ணுதா? அப்போ ஹைட் பண்ணாலே அது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தானே. அப்போ காலுங்கிற ஃபங்க்ஷன், இந்த காலுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? ஒரு காலை பில்ட் பண்ணுது. அப்போ இது என்னது? கன்ஸ்ட்ரக்டர். புரியுதுங்களா? டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கிரியேட் பண்ணுது. ஃபோட்டோங்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஃபோட்டோவை எடுக்குது. வீடியோ ஃபங்க்ஷன் வீடியோ டேக் பண்ணுது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால் லிட்ரலாக அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்குள்ளே தான் வருது. அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுதுங்கிற டீட்டெயிலை நமக்கு ஹைட் பண்ணுது. அப்போ ஒரு ஃபங்க்ஷனை பில்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு ஃபங்க்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா சொன்னேன், இம்ப்ளிமெண்ட் டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணி வைக்கும். அடுத்தது பாருங்கள், செலக்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் retrieve இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கேலரிக்குள்ளேயே இதிலே போய் சேவ் ஆகிருக்கோம். அதை நம்ம ரெட்ரீவ் பண்ணி பார்த்துக்கிறோம் இல்லையா? அதுதான் செலக்டர். கன்ஸ்ட்ரக்டர்னால் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி அது மூலியமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் ஏடிடியில் ஒர்க் ஆகும். இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயிலை ஹைட் பண்ணும். அது கன்ஸ்ட்ரக்டர். செலக்டருங்கிறது நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலியமாக பில்ட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் செலக்டர். ஞாபகம் வச்சுங்க, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செலக்டர்னா என்னங்கிறத ஞாபகம் வச்சுங்க. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் அண்ட் டப்புள். லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் எக்ஸ்பிரஷன் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் செப்பரேட்டட் பை கமாஸ். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். லிஸ்ட் 1ங்கிறது இந்த லிஸ்ட்டோட நேம். லிஸ்ட் 1ங்கிறது இந்த லிஸ்ட்டோட நேம். அதில் 2 வேல்யூ இருக்குது. 10, 20ங்கிறது 2 வேல்யூ இருக்குது. இது எப்படி இருக்குது? ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா? எனிவே bundling 2 values together into a 1 can be considered as a pair. இப்போ பாருங்கள், 10, 20 பேர் அப்படின்னா என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ 10, 20ங்கிறது இங்கே ஒரு பேர் தான். ஒரு லிஸ்ட்டு 1க்குள்ளே 10, 20ன்னு 2 வேல்யூ இருக்குது. அது ஒரு பேருன்னு இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்பிளனேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லிஸ்ட்டுனா ஒரு எக்ஸ்பிரஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும்? செப்பரேட்டட் பை கமாலாக இருக்கும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். இது லிஸ்ட். புரியுதுங்களா? அடுத்தது டப்புள். டப்புள் அப்படிங்கிறது நம்ம ரோன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். A tuple is a collection which is ordered and unchangeable. நான் போல்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, லிஸ்ட்டு நம்ம கேன் பி சேஞ்சபிள், இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் டப்புள் அன்சேஞ்சபிள். ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணி டப்புள் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்க வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், கலர் ஈக்குவல் டு ரெட், ப்ளூ, க்ரீன்னு கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இல்லை, பெராந்தசிஸ் இருக்குது. பெராந்தசிஸில் இருக்க தெரியுதா? ரவுண்ட் ப்ராக்கெட்டில் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கிடையாது. இதில் உள்ளதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, லிஸ்ட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் தான், அதுவும் பேர்னு சொல்லுவோம். அது ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும். லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும், டப்புள் வந்து இந்த பெராந்தசிஸில் இருக்கும். லிஸ்ட்டோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், டப்புளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ லிஸ்ட்டு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம உள்ளே இருக்க அந்த ஐட்டம்ஸ், அந்த ஆப்பிள், பனானா, செர்ரி அப்படிங்கிறதுனா எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். You access the list items by referring to the index number. இங்கே பாருங்கள், நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள், இண்டெக்ஸ் 1. எப்போவுமே ஒரு லிஸ்ட்லேயும் டப்புள்ளையும் இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும்.
ஆப்பிளுங்கிறது 0, பனானா 1, செரி 2. இது மாதிரி 3, 4, 5, 6 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வேல்யூன்னு இருக்கலாம். மேலே இருக்க 0, 1, 2 எல்லாமே இண்டெக்ஸ். ஆப்பிள், பனானா, செரிங்கிறது வேல்யூ. இப்போ 0ன்னு கொடுத்தா அது ஆப்பிள்னு பிரிண்ட் பண்ணோம், 1ன்னு கொடுத்தா பனானான்னு பிரிண்ட் பண்ணோம். இந்த திஸ் லிஸ்ட்டுங்கிறது இந்த லிஸ்ட்டோட பேர். திஸ் லிஸ்ட்டுங்கிறது இந்த லிஸ்ட்டோட பேர். இங்கே பாருங்கள், பிரிண்ட் திஸ் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்பிளுங்கிறது 0 இண்டெக்ஸ், பனானாங்கிறது 1 இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் 1 வேல்யூ பனானா கரெக்ட் தான். இப்போ 1ங்கிறது எது பிரிண்ட் பண்ணோம், பனானாங்கிறத பிரிண்ட் பண்ணோம். அப்போ எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயோ டப்புள்குள்ளேயோ இருக்க வேல்யூவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், அதோட இண்டெக்ஸ் நம்பரை வச்சு தான் we can access that list or tuple values by the index number. ஒரு இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். 0 இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட் வித் 0. எப்போயுமே இண்டெக்ஸ் நம்பர் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இதே தான் டப்புளும். உங்களுக்கு லிஸ்ட் ஐட்டம் சரி, டப்புளும். யூ கேன் ஆக்சஸ் டப்புள் ஐட்டம்ஸ் பை ரெஃபரிங் டு த இண்டெக்ஸ் நம்பர் இன்சைட் எ ஸ்கொயர் ப்ராக்கெட். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் த தேர்ட் ஐட்டம். இது 0, 1, 2. தேர்ட் ஐட்டம்னா நம்ம இண்டெக்ஸ் நம்பர் என்ன வரும், 2 வரும். ஏன்னா அது 0 இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால 0, 1, 2 இது 2. இப்போ பிரிண்ட் திஸ் டப்புள் 2னா திஸ் டப்புளுங்கிறது இந்த டப்புளோட நேமு. அப்போ 2னா என்ன பிரிண்ட் ஆகும், செரிங்கிறது பிரிண்ட் ஆகும். 2ங்கிறது லிட்டரலாக எதை மீன் பண்ண, இண்டெக்ஸ் நம்பர் எது 3, சாரி வேல்யூ வந்து 3. 0, 1, 2வா, இது வந்து இங்கே 2 கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் இருக்க 1லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. 0 தான் இண்டெக்ஸ் நம்பரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், லிஸ்ட்டுனா என்ன, டப்புள்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன ரீகேப் பண்ணுங்கள். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஹைடிங் த inessential detail, unnecessary detail and provide only the essential detail is called data abstraction. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், மாடுலாரிட்டி யூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம். மாடுலாரிட்டினா என்ன, ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன சப் ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணுறதுக்கு பேர் மாடுலாரிட்டி. ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம், ஏடிடின்னு சொல்கிறோம், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுது, அது யூஸருக்கான ஃபங்க்ஷன் ஆக்சசிபிலிட்டியை வழங்குது. பட் தே ஹைட் த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில். இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயிலை ஹைட் பண்ணி வச்சுக்குவாங்க. இட் ஹைட் த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில். நமக்கு ஆக்சசிபிலிட்டியை வழங்குது, ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிற டீட்டெயிலை அது வந்து நம்மள்ட்ட மறைச்சிருது. ஓகே, இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, நமக்கு டைரெக்டாக ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும்போது ஒர்க் ஆகுது, ஆனால் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸை நமக்கு ஹைட் பண்ணிடுது. அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செலக்டர்னா என்னன்னு சொன்னேன். கன்ஸ்ட்ரக்டர்னா பில்ட் அ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஃபங்க்ஷன். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஃபங்க்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். செலக்டர்னா என்ன சொன்னேன், ரெட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு பேர் செலக்டர். லிஸ்ட் அடுத்தது வந்து லிஸ்ட் அண்ட் டப்புள். லிஸ்ட்டுனா என்ன, ஒரு செட் ஆஃப் பேர் வேல்யூ இருக்கும், செட் ஆஃப் பேர் வேல்யூ. இப்போ பேர் வேல்யூங்கிறது என்னென்னா, இப்போ பாருங்களேன், இந்த ஆப்பிளுங்கிறது இண்டெக்ஸ் நம்பர் என்ன 0, வேல்யூ என்ன ஆப்பிள். அப்போ இண்டெக்ஸ் நம்பர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0, வேல்யூ ஈக்குவல் டு ஆப்பிள்னு இருக்குல்ல, இது ரெண்டு இருக்குல்ல, ஒன்று இண்டெக்ஸ் இருக்குது, இன்னொன்று வேல்யூ இருக்குது. இதுக்கு பேர் தான் பேர். ஒவ்வொரு வேல்யூவும் பேர் தான் சொல்லுவோம், ஏன்னா அதில் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் ஹைடாக இருக்குது. கரெக்டாக ஆப்பிளுங்கிறது ஒரு பேர், 0ங்கிறது இண்டெக்ஸ் நம்பர், ஆப்பிளுங்கிறது வேல்யூ. அப்போ இந்த திஸ் டப்புளுங்கிறது டப்புள் நேம். அந்த டப்புள்லேருந்து நம்ம ஆப்பிளுங்கிற இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணுறோம். ஆனால் ரெட்ரீவ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், வேல்யூவை வச்சு ரெட்ரீவ் பண்ண மாட்டோம், 2ங்கிற இண்டெக்ஸ் நம்பரை வச்சு ரெட்ரீவ் பண்ணுவோம். அப்போ இண்டெக்ஸ் நம்பர் மட்டும்தான் நமக்கு தெரியும், அதில் இருக்க வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ இது இங்கே என்ன ஒர்க் ஆகுது, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஒர்க் ஆகுது. டப்புள்ளையும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு ஒர்க் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேல்யூவை கால் பண்ணும்போது இண்டெக்ஸை வச்சு தான் கால் பண்ணுவோம், டைரெக்டாக வேல்யூ வச்சு நம்ம கால் பண்ண மாட்டோம். அதனால் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு இங்கேயும் நமக்கு ஒர்க் ஆகுது. அது இந்த பேர்னு சொன்னது இதுதான். 0ங்கிறது இண்டெக்ஸ் நம்பர், வேல்யூ ஆப்பிள், இதுதான் ஒரு பேர். புரிஞ்சுதா? அடுத்த லிஸ்ட் அண்ட் டப்புளில் பார்த்தீங்கன்னா, இப்போ டப்புள் லிஸ்ட் ஏற்கனவே சொன்னேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். இதோட வேல்யூ கேன் பி சேஞ்சபிள், இதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டப்புளுங்கிறது parenthesis அல்லாட்டி ரவுண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கும். இதோட வேல்யூ கேனாட் பி சேஞ்சபிள், அன்சேஞ்சபிள். இதோட வேல்யூ அன்சேஞ்சபிள், நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது.
இதுதான் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட டீட்டெயில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, இதோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது எல்லாமே பிடிஎஃப் ஃபைலாக நான் உங்களுக்கு இதோட இந்த வீடியோவோட சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். அதை எடுத்து படிங்க. இதுக்கான டெஸ்ட்டு லேட்டராக நான் கண்டக்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் இன் திஸ் வீடியோ, யூ மெசேஜ் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். I will reply. Okay students, we will meet next video. Thank you.